ஹை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கரம் மசாலா தாங்க. இது சிக்கன் மட்டனுக்கு மட்டும் கிடையாது, காய்கறி சேர்த்து செய்யக்கூடிய வெஜ் குருமாவுக்குமே இதை பயன்படுத்தலாம். ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்ட ரெசிபி தாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கரம் மசாலா செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு நம்ம பார்த்துடலாம். தனியா ஒரு 15லேருந்து 20 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுதான் மெயினான பொருள். இதுக்கப்புறம் நம்ம எடுக்கிற பொருளெல்லாம் இதை விட அளவில் கம்மியாக இருக்கணும். அதனால் தனியா ஒரு 15லேருந்து 20 கிராம் எடுத்திருக்கேன். நான் இப்போ செஞ்சு வச்சுருக்கிற பொடி எனக்கு 1 மாதத்துக்கு வரும். இப்போ இது ஒரு கடாயில் நம்ம சேர்த்துக்கிறலாம். அடுத்ததாக நம்ம எடுக்க போகிறது பார்த்திங்கன்னா மிளகு தாங்க. இது எல்லாமே நம்ம வீட்டு அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய பொருள் தான். அதனால் கடையில் நிறுத்து வாங்கணும்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் ஸ்பூன்லேயே கூட நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு எடுத்துக்கிறேன். நம்ம எடுத்துக்கிற மல்லிக்கு இந்த மிளகு சரியாக இருக்கும். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற குழம்புத்தூளில் ஏற்கனவே ஜீரகம் போட்டு தான் அரைச்சி வச்சுருப்போம். அதனால் ஜீரகத்தோட ஃப்ளேவர் அதிகமாக வேணாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா சோம்பு ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அது கரம் மசாலா, கறி மசாலாக்கெலாம் சோம்பு சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். இப்போ எடுத்தாச்சு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ ஏலக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து 25க்குள்ளே எடுத்துக்கோங்க. இந்த பொருள் எல்லாமே ஒன்றா சேர்ந்தால் தான் ஒரே ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் நான் ஒரு 20லேருந்து 25 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதே அளவில் 25 அளவுக்கு எண்ணிக்கை அளவுக்கு கிராம்பு எடுத்திருக்கேன். ஏலக்காயும் கிராம்பும் நான் எண்ணி வச்சுருக்கேன். மற்றதெல்லாம் ஸ்பூனில் அளந்துருக்கேன். அடுத்ததாக பட்டை ஒரு 4 துண்டு அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது நீளமாக 4 துண்டு பெருசாக எடுத்திருக்கேன். அதை நம்ம உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நான் முழுசாகவே காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். நல்ல பெரிய பெரிய பீஸாக 4-5 பீஸ் இருக்குது. இதை நம்ம உடச்சிட்டு இது கூட சேர்த்துக்கிறலாம். அடுத்ததாக ஸ்டார் அனீஸ், அன்னாச்சி பூன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது நான் 2 தான் எடுத்துக்க போகிறேங்க. ஏன்னா ரொம்ப அதிகமாக இந்த பட்டை கிராம்பு மசாலா வச்சிட்டோன்னா மசாலா எரிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக இந்த அளவுகளே நீங்கள் வச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். நான் 2 பூ தான் எடுத்திருக்கேன். இந்த பட்டை கிராம்பு இந்த மசாலாவுக்கு அது கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக கல்பாசி பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கலாம். ஒரு 3 விரலால் சேர்த்து பிடிச்சிங்கன்னா எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி 2 வச்சுக்கோங்க. அது கரெக்டாக 2 ஸ்பூனுக்கு இருக்கும். அடுத்ததாக ஜாவித்திரி, இது ஒரு 2-3 இதெல்லாம் நான் பிச்சு வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். அடுத்ததாக மராத்தி மூக்குங்க. இது பெரிய பீஸ் ஒன்றும் சின்ன பீஸ் ஒன்றும் வச்சுருக்கேன். இதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக பிரியாணி இலை, பெரிய இலையாக இருந்தால் 2 இலை வச்சுக்கோங்க. நான் சின்னதாக இருக்கிறனால ஒரு 4 இலையை வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஜாதிக்காய், இதுதான் ஜாதிக்காய். நான் ஏற்கனவே உடச்சி பாதி யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வச்சுருக்கிறேன். அதே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு பாதியிலையும் கொஞ்சம் கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான பொருள் எல்லாமே நம்ம எடுத்துட்டோம். இதை நம்ம வறுத்துக்கலாம். அடுப்பை மிதமான தீயில வச்சு வறுத்துக்கோங்க. மிளகு சோம்பெல்லாம் கருகிடக்கூடாது. அதனால் மிதமான தீயில வச்சு நல்லா கலந்து விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பாய் வீட்டில் வைக்கிற சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சிக்கன் வறுவலாம் நல்லா ருசியாக இருக்குது. அவங்க சேர்க்குற மசாலா தான் காரணம்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக மசாலா தான் காரணம். ஆனால் அது நாங்கள் அளவாக சேர்ப்போம், ரொம்ப சேர்க்கக்கூடாது. இந்த மசாலா சேர்க்குறனால தான் டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அந்த மசாலாவோட வாடை அந்த கறியோட டேஸ்ட்டை அடிச்சிடும். அதனால் அந்தளவுக்கு சேர்க்கக்கூடாது. எல்லாமே அளவாக இருக்கணும். இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சதையுமே குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்து கரெக்டான அளவில் சேர்த்தா தான் அந்த குழம்புல நல்லா டேஸ்ட் இருக்கும். அதே மாதிரி இந்த மசாலா நீங்கள் பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டால் நான் பிரியாணிக்கு இதை போட மாட்டேன். ஏன்னா பிரியாணினாலே பார்த்திங்கன்னா அந்த சிக்கனோட டேஸ்ட்டையும் அந்த அரிசியோட டேஸ்ட்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொண்டு வரது தான் நம்ம சேர்க்குற மசாலா. அதில் போய்ட்டு நம்ம இந்த மசாலா எல்லாமே சேர்த்தோன்னா அந்த கறியோட ஃப்ளேவரு, அரிசியோட ஃப்ளேவரெல்லாம் அடிச்சிடும். அதனால் நான் எப்போவுமே பட்டை கிராம்பு ஏலக்காய் மட்டும்தான் நான் பிரியாணிக்கு சேர்ப்பேன். அதனால் நீங்கள் அந்த மாதிரி சேர்த்து பாருங்கள். இது எதுக்கு சேர்க்கலான்னா நீங்கள் கிரேவி வைக்கிறதுக்கு, சுக்கா வைக்கிறதுக்கு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி சாதம், வெஜிடபிள் பிரியாணிக்கெல்லாம் கூட நீங்கள் இதை சேர்க்கலாம். வெஜிடபிள் பிரியாணியில் நம்ம கறி சேர்க்க மாட்டோம் இல்லையா, அப்போ காய்கறி சேரும்போது அது கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதனால் அந்த மாதிரி பிரியாணிக்கு இதை சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் சேர்க்கலாம். அப்புறம் காலிஃப்ளவர் குருமா, உருளைக்கிழங்கு குருமா இதெல்லாம் வச்சிங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கிறலாம்.
அதே மாதிரி அளவுமே கரெக்டாக ஃபஸ்ட்டு வைக்கும்போது ஒரு அரை ஸ்பூன் 3/4 ஸ்பூன் போட்டு பாருங்கள். ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் பத்தாட்டினா நீங்கள் சேர்த்துக்கிறலாம். ஏன்னா நீங்கள் எந்த அளவில் காய் சேர்ப்பீங்க, எந்த அளவில் தேங்காய் அரைச்சி ஊற்றுவீங்க தெரியாது இல்லையா? அதனால் நீங்கள் கொஞ்சமாக மசாலா சேர்த்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேருங்க. நம்ம வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, காய்கறிலாம் சேர்த்து வதக்கிட்டு நம்ம இந்த மசாலா சேர்ப்போம் இல்லையா, இதை சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். அப்படி உங்களுக்கு பத்தாமல் இருந்துச்சுன்னா தேங்காய்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் ஃப்ளேவர் பத்தலைன்னா தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு இந்த மசாலாவை கொதிக்க விட்டிங்கன்னா அது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சின்ன ஸ்பூனாக வச்சுக்கோங்க. குழம்புக்கு கிரேவிக்கெல்லாம் வைக்கும்போது இந்த மாதிரி சின்ன ஸ்பூன் வச்சே பயன்படுத்துங்க. ஏன்னா இதில் நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்கான பொருள். இந்த ஸ்ட்ராங்கான டீன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை மாதிரி நம்ம சேர்த்துருக்கிறது எல்லாமே நல்ல ஃப்ளேவர் உள்ளது. அதில் நம்ம ரொம்ப சேர்த்துட்டோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகிடும் மசாலா. அதனால் முதல்ல ஒரு சின்ன ஸ்பூனாக வச்சு அளந்து போட்டுக்கோங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள்தூள், இந்த மாதிரி கரம் மசாலா, பிரியாணி மசாலாக்கெலாம் சின்ன ஸ்பூனாக போட்டு வச்சுக்கணும். அதுதான் நமக்கு வந்து அளவுக்கு கரெக்டாக இருக்கும். பத்தலைன்னா கூட நம்ம திரும்ப சேர்த்துக்கலாம். அதிகமாகிடுச்சுன்னா நமக்கு வந்து மசாலா எரிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ மசாலாவை வறுத்து நல்லா ஆற விட்டு மிக்சியில் பொடி பண்ணி பொடியவும் நல்லா ஆற விட்டுட்டு இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு எத்தனை மாதம்னாலும் கெட்டு போகாமல் இருக்கும். ஆனால் நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி பொருளாக ரொம்ப மாதத்துக்கெல்லாம் செஞ்சு வைக்க மாட்டேன். இந்த கண்ணாடி பாட்டிலில் 1 பாட்டில் 2 பாட்டில் அளவுக்கு மட்டும் தான் நான் செஞ்சு வைப்பேன். காலியானதுக்கப்புறம் திரும்ப செஞ்சுக்குவேன். அப்போ தான் அந்த வந்து வாசனை போகாமல் அப்படியே ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஜாஸ்மின் சிஸ்டர் கேட்டு கரம் மசாலா பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.